ஸோ டாஸ் வின் பண்ண சிட்டி பிச்சம்பட்டி சேது மெமோரியல் பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்க்கு 7 ஓவர். ஃபஸ்ட் ஒரு ஓவர் பவர் பிளே 5 பால் யூஸ் பண்ணோம். ஸோ சிட்டி பிச்சம்பட்டி சேது மெமோரியல் இங்கே பவுலிங், ஒயிட் ரோஸ் இங்கே பேட்டிங். ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணியிருக்க டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிஆர் கார்மெண்ட்ஸ், ஸ்மிருதி ஜெயந்தி கேரளா, ஆஸ்கர் சிசி. அதை தொடர்ந்து இது 4வது மேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஸோ மரமங்கலம் ஏசிசிக்கு அவங்களோட ஆப்போனண்ட்டு வரல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி சிசி அவங்களுக்கான ஆப்போனண்ட்டும் வரல. ஸோ அவங்க 2 டீமும் ஆப்வியஸாக வின் பண்ணி செகண்ட் ரவுண்டில் இருக்காங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் ரவுண்டில். ஒயிட் ஹவுஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் நிஷாந்த், நான்ஸ்டிங் எண்டில் மணி. ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளேயர் போகிறதுக்கு சிட்டி பிச்சம்பட்டி டீமுக்காக பிரசன்னா, ஹைட்மேன் கீரனூர் பிரசன்னா. ஃபர்ஸ்ட் ஒன் பால்லே சுற்றிட்டுக்கான ட்ரை, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பேஸில் அனதர் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட் குறுக்க கொடுத்துட்டாருங்க லெக் ஸ்டம்பில். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி, கொஞ்சம் வித்து இருந்துச்சு. முதல் பவுண்ட்ரி பதிவு பண்ணுறாங்க 4வது பால்ல நிஷாந்த் பேட்டில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் சான்ஸ் ஃபார் கேட்ச், லாங் ஆன் ஒரு ஃபீல்டர் வச்சு நல்ல டேக்கன். முதல் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஒரு பலிக்கு பலி ஒரு நேரம் ஆட விட்டுருக்காங்க ஃபுல் பிளேஸில். சுரேஷ் நியூ பேட்ஸ்மேன் 1 டவுனில் நல்ல ஷாட், நல்லா பட்டுச்சு நினைக்கிறேன். லவ்லி ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து ஒரு 6 ஒரு 4ஓட இந்த முதல் இன்னிங்ஸ் முதல் ஓவர் 10 ரனில் முடிவுப்படுது வித் ஒரு விக்கெட்டோட. ஐயோ காலில் பட்டிருக்கு, பம்பாய் போயிருக்கு. ஸோ லக்கி பவுண்டரி அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒயிட் ரோஸ் டீமுக்கு கடந்த 2 பந்தில் 10 ரன் குயிக்காக வந்திருக்கு. மனோஜ் இனி பவுலர், அதேமாதிரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி அண்ட் ஸ்ட்ரைக். லெக் ஸ்பின் திருகள், டாட் பால், நல்ல கம்பேக். நெக்ஸ்ட் ஒன் another one backhand variation, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஷாட் பல்லார்னு ஒரு அரை சான்ஸ் ஃபார் பிரசன்னா. சேக்கன் ஒரு 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆஃப் ஸ்டம்பில் ஷார்ட்டாக போட்டு அவுட் ஆகிருக்காங்க. மிஸ் ஃபீல்டில் ஒரு பவுண்டரி போயிடுச்சிங்க. சதீஷ் நியூ பேட்ஸ்மேனாக உள்ள ஆக்சுவலாக ஒரு கட் பண்ணார் பாலை, அது பின்னாடி மிஸ் ஃபீல்டு. அந்த வெயில் தாக்கம் அதிகமாக மொபைல் அப்படியே ஹேங் ஆகிடுது. 2 ஓவர் முடிச்சு, ஸ்கோர் 19. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஒயிட் ரோஸ். இங்கே போலீஸ் கார்த்தி இங்கே நியூ பவுலர், 3rd ஓவர் போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக 7 பேர் லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணி நீலமணி அங்கே ஃபீல்டர், இங்கே ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டர், அந்த காரணமாக இங்கே 2. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட், அங்கே ஃபீல்டர் இல்லை, சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. தெளிவாக ஆடினார்னு சொல்லலாம். திரும்ப பக்கமே போட்டாலும் அந்த பால் பவுண்ட்ரி ஆகியிருக்கார் மணி. முதல் 2 பால் 6 ரன், போன பால் வீடு. நல்ல பால் டாட் பால், நல்ல கம்பேக். போன பால் வந்து லீடிங் எஜ்ஜில் கீப்பர் கேட்ச் மணி 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாரு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, அடிக்கடி இந்த மாதிரி ஹேங் ஆகுது. சக்தி நியூ பேட்ஸ்மேன் நல்ல ஒரு கட்டர் டெலிவரி, டாட் பால் டு எண்ட் தி ஓவர். நல்ல கம்பேக்னு சொல்லலாம். அந்த பவுண்டரிக்கு அப்புறம் அந்த விக்கெட்டையும் எடுத்து நல்லா பால்ஸ் போட்டிருக்காரு. 3 ஓவர் முடிஞ்ச மேலே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26, 3 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. மனோஜ் அவருக்கான 2வது ஓவர். ஃபுல் டாஸ் பால், ஸ்லோயரா நல்ல ஃபீல்டிங் சரண் 2 இங்கே. ஷாட் ஃபுல் பேஸில் தான் வர போகிறான்னு ரெடியாக இருந்தார் அந்த பாலுக்கு. லவ்லி ஷாட். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 6 வந்திருக்கு. சதீஷ் பேட்லேருந்து வர்ற முதல் 6. நெக்ஸ்ட் ஒன் பேக் ஃபுட் ஷாட், கேப்பில் போயிருக்கு. ஸோ ஈஸி 2 இருக்கும். முதல் பாலில் 10 ரன் வந்துருச்சு இங்கே. நெக்ஸ்ட் ஒன் பேக் வேரியேஷன், டாட் பால், நல்ல கம்பேக். லாஸ்ட் ஒன் another one டாட் பால், ஸ்லோயராக போட்ட எல்லாமே டாட் பால்ஸாக போயிருக்கு இந்த ஓவரில். இந்த ஓவர் முடிவு போகிறது 4 ஓவர் முடிச்சு, ஸ்கோர் 39, 4 விக்கெட் லூஸ் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். பிரசன்னா அவனுக்கு 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் பிளேட், கிளாசிக்கல் கவர் டிரைவ், சூப்பர்ப் ஷாட் பிளேஸ்மெண்ட், நல்ல ஃபீல்டிங். லாஸ்ட் மினிட்ல அங்கே பிரசாந்த் சிங்கிள் 2 போன பால் வீடு. ஸ்லாட்டில் இருந்த பந்து பேசிக்கலி லேட் டைமிங், ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பால், எக்ஸலண்ட் யாக்கர், ரவுண்ட் விக்கெட்ல இருந்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்
அவுட் சைடே கேப்பில் போயிருக்கு. பேஸ் இல்லைன்னாலும் பொத்துட்டு போயிருக்கு பின்னாடி. ஸோ லக்கி பவுண்டரின்னு சொல்லலாம் இங்கே பேட்டை விட்டதுக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் ஃபாஸ்ட்டாக வந்த பால். 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 2 அலோவ் பண்ணுறாங்க. 5 ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 50. 4 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். லாஸ்ட் 2 overs மோர். ஹரி எனி போலர் இது வரைக்கும் 3 விக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷாட்டுங்க ஸ்லாட்டில் இருந்த பந்து வைடாகருக்கான ட்ரை. லவ்லி ஷாட். இன்னைக்கு டேல ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் கவர் சிக்ஸில் அடிக்கிற முதல் 6ன்னு நினைக்கிறேன். 6 இன்னும் கொடுக்கல. எஸ் 6 தான் கொடுத்துருக்காங்க. லவ்லி ஷாட். வைடாகருக்கான ட்ரை ஃபுல் பேஸில் கொஞ்சம் ஸ்லாட்டில் விழுந்துருச்சு. தெளிவாக கவர் சிக்ஸில் வந்துருக்கு. இன்னைக்கு டேல முதல் 6 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பேட்டில் இருந்து சிவா பேட்டில் இருந்து ஒரு காட் சேஞ்ச். ஸ்கூப் ட்ரை. லவ்லி டேக் என்னங்க சாரன். ஸோ ஒரு நல்ல இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. சிவா நல்லா ஆடி கொடுத்தாரு ஒரு 2ல் பேட்ஸ்மேன். சான்ஸ் ஃபார் தப்பான த்ரோ. அதனால் இங்கே 2-3 மாறுது. நெக்ஸ்ட் ஒன் 6 ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 61. 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 10 ரன்ன்றதை ஸ்டார்டிங்லேருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு நீலமணிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் க்ளீன் பால். ஸ்டம்பை பறக்க விட்டுருக்காருங்க முதல் பாலில். ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ஒன் பால் அப் டு சிங்கிள் ஓன்லி. போன பால் ஒரு சிங்கிள். லாவ்லி பால். நல்ல லைன் லென்த். ஓடிக்கோட்டை உரசி போட்டிருக்காரு. அனதர் ஒன் டாட் பால் இந்த ஓவரில். 6 ஓவர் முடிஞ்ச ஸ்கோர் 61. இப்போ வரைக்கும் கண்ட்ரோல்டாக போட்டுட்ருக்காரு. லாஸ்ட் 2 balls மோர். பவுண்ட்ரிஸ் இல்லாமல் போடுறாருன்னு பார்க்கலாம். க்ளீன் பால் அகெயின். ஸ்டம்பை பறக்க விட்டுருக்காரு நீலமணி. லாஸ்ட் 1 ball ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். நல்ல ஷாட். கேப்பில் போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங் கார்த்தி. ஐயோ நல்ல ஓவர். பவுண்ட்ரிஸே இல்லாத ஓவர். 4 ரன் ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன். 4 ரன் ஓட்டாங்க. பவுண்ட்ரியே வராத ஓவராக இருந்துச்சு. இங்கே ரன் சொல்லிட்டாங்க. ஸோ 4 ரன்னோட இந்த லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் முடிவுக்கு வருது. முதல் இன்னிங்ஸ் இதோட முடிவுக்கு வருது. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மொத்தமாக 7 ஓவர் முடியல. 69 ஆடிருக்காங்க. 7 ரன் டார்கெட் ஃபார் செட்டிப்பட்டி சேது மெமோரியல். 7 ரன் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் பிரசாந்த். ஆன்சிங் எண்ணில் ராக்கெட் ராஜ்கமல். ஒன்லி பவர் பிளேயர் போடுறதுக்கு அவர் பேர் என்ன பார்த்தி. சரியான விண்டிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பால் அப் டு கேப்பில் போயிருக்கு. குட் ஸ்டாப். சிங்கிள் ஓன்லி. ராஜ்கமல் ஆன் ஸ்ட்ரைக். பாடி லைனில் அனதர் ஒன் சிங்கிள். பேக் டு பேக். நெக்ஸ்ட் ஒன் பிளேயர் கேப்பில் போயிருக்கா. எஸ் லவ்லி டச். ஜென்டில் டச். இங்கே பேச யூஸ் பண்ணி ஒன்றி போகலை. 3 ரன் விட்டாங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட். மிட் ஆஃப் கிளியர் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்கே பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் இந்த இன்னிங்ஸில் ராஜ்கமல். லாஸ்ட் 2 more. டாட் பால். நல்ல கம்பேக். லாஸ்ட் ஒன் ஸ்டம்பை விட்டார். ரைட் ஸ்டம்பை. முதல் பவர் பிளே ஓவரை விக்கெட்டோட முடிவு கொண்டு வராங்க. ஒரு ஓவர் முடிஞ்சு. ஸ்கோர் 9. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க செட்டிப்பட்டி சேது மெமோரியல். நிஷாந்த் இங்கே போலர். சன்னானி பேட்ஸ்மேன். ஷாட். ஐயோ ட்ரை பண்ணல அவர். கிளியர் பண்ணி போயிருக்கீங்க. முதல் பால்லே முதல் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு பிரசன்னாத்தனோட பேட்டில் இருந்து. ஃபோனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. சாப்பிடுன்னு நினைக்கிறேன். நிஷாந்த் இங்கே போலர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள். அது ஒரு பவுண்டரி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச். ஆப்போசிட் விண்டு ஆக்சுவலி அந்த பக்கம். அதனால் விண்டுக்கு திரும்பி பால் உள்ளே வந்துருச்சு. 2 இங்கே
2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 25. ஸோ அகைன் ஃபஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் அவருக்கான 2வது ஓவர். ஃபஸ்ட் ஒன் சிங்கிள் ஒன்லி. 2 ஓவர் முடிஞ்ச மேலே ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 25. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. போன ஓவரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 பால்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. அது டச் ஒர்க் ஆகலை அந்த ஃபோனில். அந்த ஃபோனை கொடுத்து வேறு ஃபோனை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நமக்கு வேறு வழி இல்லை. செகண்ட் ஒன் 2 கால் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் 2 பால்ஸ் என்ன நடந்துச்சுன்னா அந்த 5வது பால் வந்து 6 போயிடுச்சு பிரசாந்த் பேட்லேருந்து. தப்பான த்ரோ. ஸோ இதில் வந்து அந்த செகண்ட் நம்பர் ஜூமிங்க்கும் 3rd நம்பர் ஜூமிங்க்கும் ஒரு இடையில ஒரு ஃபிக் இருக்கும். அதுதான் இதில் பிரச்சனையே. அதனால அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஆமாம் அதான், அதாவது என்னென்னா போன ஓவரில் 5th பாலில் வந்து 6 போயிருந்துச்சு பிரசாந்த் பேட்லேருந்து. அது ரெக்கார்ட் ஆகலை. லாஸ்ட் பாலும் ரெக்கார்ட் ஆகலை. லாஸ்ட் பால் வந்து 3 ஓடி இருந்தாங்க ஓவர் த்ரோவில். ஒரு சிங்கிள், அது 3ஆம் மாற்றிருந்தாங்க ஓவர் த்ரோவில். அந்த 2 பாலும் ரெக்கார்ட் ஆகலை. சாரி. ராக்கெட் ஹிட் வேகமாக போயிருக்கு, கையில் தான் போயிருக்கு. ஸோ சிங்கிள் ஒன்லி. லாஸ்ட் 3 மோர். நல்ல ஷாட், கையில் தான் போயிருக்கு. அகெயின் 2 இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்லாட்டில் இருந்தப்போ வந்து தெளிவாக எடுத்து அடிச்சிருக்காரு கையில். ஸோ 2வது ஆரை பதிவு பண்ணுறாரு பிரசாந்த் வந்து சேசிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் இம்ப்ரெசிவ்னு சொல்லலாம். நிறைய மேட்ச் அவர் வந்து சிங்கிள் ஹண்ட்ரட் ஆடி மேட்ச் வின் பண்ணி கொடுத்து நம்ம சேனலில் நிறைய மேட்சஸ் இருக்குது. ஸோ அனதர் மேட்ச் அது ஆட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பேக் ஃபுட் ஷாட் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு கேப்பில். பவுண்ட்ரி. ஸோ அனதர் ஒன் பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு இங்கே பிரசாந்த். டிடிங்க நீ பவுலர். 3 ஓவர் முடிச்சு ஸ்கோர் 39. ஸோ சேசிங்கை பொறுத்த வரைக்கும் தெளிவாக எடுத்து விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் செட்டி பிச்சம்பட்டி. நெக்ஸ்ட் ஒன் வெல் பிளேட். ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் அடுத்த பால் டீசெண்டாக சிங்கிள் தட்டிடுறாரு. ஏன்னா அவருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம் இங்கே சேசிங்கை பொறுத்த வரைக்கும். பிரசன்னா ஆன் ஸ்ட்ரைக். நல்ல ஷாட். ஸோ உடம்பு விட்டு வெளியில் போடப்பட்ட பந்து. சான்ஸ் ஃபார் பிரசன்னா பேட்லேருந்து வர்ற முதல் 6. போன பால் ஒய்டு. ஆக்சுவலாக வந்து இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 3x ஜூம் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் 3x ஜூம் வச்சா பால் ட்ராக் பண்ணுறது கஷ்டம், கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷனும் நல்லா இருக்காது. 2x வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் அது 2x வந்து 3xக்கு வந்து ஸ்விட்ச் ஆகும்போது அது இடையில ஒரு சின்ன ஒரு கட்டு வீடியோவில் வர்ற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அனதர் ஒன் ஒய்டு. பின்னாடி நேராக இருந்தார், ஒரு பக்கத்தில் போய் பம்பாயும் போயிடுச்சு. ஸோ ஒய்டு ப்ளஸ் பவுண்ட்ரி இலவசமாக வந்திருக்கீங்க. ஸோ ரன்ஸ் கொஞ்சம் குயிக்காக நிறையா வருது அப்படின்னு சொல்லலாம் செட்டி பிச்சம்பட்டிக்கு. லாஸ்ட் 2 மோர். வெல் பால் டிடி. டாட் பால். கீப்பர் க்ளோஸிங்க. நல்ல ஷாட், வானத்துக்கே போயிருக்கு. 6. அனதர் ஒன் 6 பதிவு பண்ணுறாரு இங்கே பிரசாந்தோட பேட்டில் இருந்து. வெல் பிளேடு. ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் சேசிங்கை பொறுத்த வரைக்கும். நாலு ஓவர் முடிச்சு ஸ்கோர் 65. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டார்கெட் நெருங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். 3 ஓவர் இருக்குது, 5 ரன் தான் தேவை. சக்தி வந்திருக்கார் பவுலிங் எண்ணில். பிரசன்னா ஆன் ஸ்ட்ரைக். டாப்பேஜ். பாலுக்கு வரல அவர். ஸோ பவுண்டரியும் போயிடுச்சிங்க. மேட்ச் டை ஆகுது. கேரளா மேட்சை தொடர்ந்து இந்த மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாகவே முடியுது. அவங்க 3 ஓவரில் அடித்தாங்க, இவங்க 4 ஓவரில் அடிக்கிறாங்க. பேலன்ஸ் மேட்ச் அந்த ஃபோன் சரியாச்சுன்னா அந்த ஃபோனில் எடுத்துடலாம். சரியாகலாம் இந்த ஃபோனில் தான் இருக்கணும். இனிமேல் மேட்ச் எல்லாமே செம்ம மேட்சாக இருக்க போகுது. டாட் பால். ஸோ ஆப்வியஸாக அந்த மேட்ச் வந்து செட்டி பிச்சம்பட்டி வின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் கேரளாவுக்கும் தான் மேட்ச் இருக்க போது. மரமங்கலம் வெர்சஸ் வெற்றி சிசி. அவங்க 2 பேருமே அவங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ஆடல, அவங்களோட ஆப்போனன்ட்ஸ் வரல. ஸோ அவங்களுக்கு 2 மேட்ச் இருக்க போது. அடுத்து ஆஸ்கர் சிசி வெர்சஸ் சிஆர் கார்மெண்ட்ஸ். க்ளீன் பால்டு அவங்களுக்கு மேட்ச் இருக்க போது. 3 மேட்சும் தரமாக இருக்க போது. சரண் நீ பேட்ஸ்மேன். ஸோ மேட்ச் வான் பை செட்டி பிச்சம்பட்டி சேது மெமோரியல் உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஹார்ட் லக் ஜாலி பாய்ஸ். சாரி ஜாலி பாய்ஸ் இல்லை, ஒயிட் ரோஸ்.